அதை தொடர்பாக ஒரு பிரசங்கத்தை கேட்க இருக்கிறோம். Today we are going to listen to a message sermon related for Youth Sunday. ஒருவர் வாசிக்கலாம். சங்கீதம் 119:9. சங்கீதம் 119:9. அல்லேலூயா. Hallelujah. ஆம், இந்த வசனத்தில் என்ன சொல்லி இருக்கிறது? Yes, what this verse telling? வாலிப வயதில் நமக்கு பல ஆசைகள் சோதனைகள் இருக்கலாம். In our young stage we have many desires and trials. ஆனாலும் ஒருவன் தன் பாதையை தூய்மையாக வைத்துக்கொள்ள வேண்டும். But also we want to keep our path cleanless. அப்படி தூய்மையாக வைத்துக் கொள்வதற்கான வழி தேவனுடைய வார்த்தையை கடைபிடித்து வாழ்வதே ஆகும். If we want to keep our path cleanless, then we have to follow Lord Jesus' words and live if one who learn about Jesus' words and follow his words. ஒருவன் தேவனுடைய வார்த்தையை அறிந்து அதை பின்பற்றி அதை அனுசரித்து வாழ்ந்தால் நம் மனதை ஒழுக்கமாக வைத்துக்கொள்ள உதவும். Then he can keep his life cleanless and keep his heart disciplined. இவ்வாறு நாம் நம் வாலிப வயதில் ஒழுக்கமாக வாழ்வதையே கர்த்தர் விரும்புகிறார். God like us to live discipline. அல்லேலூயா. Hallelujah. தொடர்ந்து நம் வாலிப வயதில் எதை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சில கருத்துக்களை பார்ப்போம். Now we can see some topics about what we have to protect in our young stage. முதலாவதாக இதயத்தை காத்துக்கொள்ள வேண்டும். இரண்டாவதாக பார்வையை காத்துக்கொள்ள வேண்டும். மூன்றாவதாக நாவை காத்துக்கொள்ள வேண்டும். நாலாவதாக சரீரத்தை காத்துக்கொள்ள வேண்டும். First, heart must be protected. Second, we want to protect our eyes. Third, we want to protect our tongue. Fourth, the body must be protected. முதலாவதாக இதயத்தை காத்துக்கொள்ள வேண்டும். வாசிக்கலாம். நீதிமொழிகள் 4:23. First of all, read Prob 4:23. ஆம், நம் இந்த வசனத்தில் வாசிக்க கேட்டபடி நாம் ஒவ்வொருவரும் நம் இதயத்தை முதலாவதாக காத்துக்கொள்ள வேண்டும். Yes, we heard in the verse like we all have to save or protect our heart from in this world. அல்லேலூயா. Hallelujah. இதயத்தில் உள்ள எண்ணங்களே செயல்களாகும். இதயத்தை தூய்மையாக வைத்தால் வாழ்க்கை நன்றாக இருக்கும். The thoughts in the heart becomes the action in the real life. நம் இதயத்தை படைத்தவர் சுத்தமும் பரிசுத்தமும் உள்ளவர். If we keep our heart cleanless, then our life will be everything okay. The Lord who created our heart was very clean and holy man. ஆகவே நம் இதயத்தை எவ்வாறு சுத்தமும் பரிசுத்தமாக வைக்க வேண்டும் என்றால், so we also want to keep our heart as clean and holy. வேதாகமத்தில் நாம் பார்க்கும்போது யோசேப்பு தேவனுக்கு பயந்து வாழ்ந்தான் என்பதை கூறுகிறது. If we see in the Bible, Joseph lives with God fearing. இளமையிலே தூய்மை, விசுவாசம், திடநிலை ஆகியவற்றில் நிலைத்திருந்தவன் யோசேப்பு. In his young stage itself, he was very cleanless in his heart, faith and solid state in his heart. போத்திபாரின் மனைவி அவனை பாவம் செய்த அழைத்த போது அவன் அது தேவனுக்கு பிரியமில்லாத பாவம் என்று எண்ணி அதை செய்யவில்லை. When Potiphar's wife called Joseph to do sin, he rejected her and go to the foot of God because he thought that it was a sin and God will not be like it. அதனால் தேவன் அவனை வாழ்வில் உயர்த்தினார். Seeing this thing, and God has give him more blessing and take him into a high position. நாமும் யோசேப்பை போல் இருதயத்தை காத்து கொண்டால் தேவன் நம்மை நம் வாழ்வில் உயர்த்துவார். If we also save our heart from all the sin in this world, then the Lord will take us in a high position. அல்லேலூயா. Hallelujah. இரண்டாவதாக பார்வையை காத்துக்கொள்ள வேண்டும். வாசிக்கலாம். யோபு 31:1. Second, we want to protect our eyes. Secondly, read Joseph 31:1. இந்த வசனத்தில் என்ன சொல்லியிருக்கிறது என்றால், What this verse told? ஒருவன் தன் பார்வையை காத்துக்கொள்ள வேண்டும். ஆம் பிரியமானவர்களே, நாம் இந்த வசனத்தை பார்க்கும்போது யோபு தன் பார்வையை காத்துக்கொள்ள வேண்டும் என்று உடன்படிக்கை செய்கிறான்.
We want to protect our eyes, yes, my dears. If we seeing this verse, Job was protecting or saving his soul, and also he was talking agreement. அவன் எவ்வளவு பெரியவன்! அவனுக்கு இருந்த ஆஸ்திக்கு அவன் என்ன பாவம் வேண்டுமானாலும் செய்யலாம். ஆனால் அவன் தேவனுக்கு பயந்து பாவம் செய்யக்கூடாது என்று நினைத்து தன் பார்வையை காத்து கொள்கிறான். That I don't see unwanted things in my eyes, and I don't want to do sin through my eyes. What a rich man he is! If he thinks to do any sin or wrong things, absolutely he can. But he was thinking about Lord Jesus, and he was not yet all doing any wrong things and protecting his eyes from the sin. ஆகவே கர்த்தர் அவனுக்கு பல சோதனைகள் வந்தும் அவன் ஆஸ்திகள் எல்லாவற்றையும் இழந்த பின்னும் அவனுக்கு அதை திரும்பவும் கொடுக்கிறார். So seeing these things, and Jesus was blessing Job again when he lost everything. கண்கள் பெரும்பாலும் பாவத்திற்கான கதவாக இருக்கிறது. ஆகவே தூய பார்வை நாம் வைத்திருக்க வேண்டும். Yes, eyes is the door of sin for humans. So we also want to keep our eyes cleanless look. வாலிபர்களாகிய ஒவ்வொருவரும் மொபைல் போன் போன்றவற்றில் வரும் வீணானவைகளுக்கு தன் பார்வையை செலுத்தி பாவம் செய்யக்கூடாது. Dear youth, you don't do sin through seeing mobile phones. மூன்றாவதாக நாவை காத்துக்கொள்ள வேண்டும். வாசிக்கலாம் யாக்கோபு 3:6. Third, we want to protect our tongue. Then thirdly, read Jacob 3:6. இதில் என்ன சொல்லியிருக்கிறது என்றால், நாக்கு ஒரு தீயாகும் என்று சொல்லியிருக்கிறது. ஆகவே நாம் அனைவரும், குறிப்பாக வாலிபர்களாகிய நாம், நம் நாவையும் வார்த்தையும் காத்து கொள்ள வேண்டும். What is the verse telling? The tongue is a fire. So we all of them, especially dears, we all have to protect our tongue from the sin. We want to careful in. நாம் பேசும் வார்த்தைகளில் நாம் கவனமாக இருக்க வேண்டும். வார்த்தையால் ஒருவரின் வாழ்க்கையை உயர்த்தவும் தாழ்த்தவும் முடியும். What we are speaking, our words, can rise or lower one's life. பேசுவதில் நிச்சயம் கட்டுப்பாடு வேண்டும். அதையே கர்த்தர் விரும்புகிறார். Our words surely must need a control. Jesus like it. நான் நம் தேவனுக்கு பிரியமானதை பேசினால் நம் நாவை காத்து கொள்ள வேண்டும். We want to speak the words which Jesus like, and we want to protect our tongue from sin. அல்லேலூயா. Hallelujah. நான்காவதாக சரீரத்தை காத்து கொள்ள வேண்டும். வாசிக்கலாம் 1 கொரிந்தியர் 6:19 முதல் 20 வரை. Fourth, the body must be protected. Fourthly, read 1 Corinthians 6:19-20. அல்லேலூயா. Hallelujah. பார்த்தீர்களா, நம்முடைய சரீரம் நம்முடைய தேவனின் ஆலயமாக இருக்கிறது. ஆகவே நாம் அதில் பாவம் செய்யக்கூடாது. See, our body is the temple of God, so we can't do any sin in that body. அப்படி நாம் பாவம் செய்தால், நம்முடைய சரீரத்தை கெடுத்தால் அவரே கர்த்தர் கெடுப்பார். If we do any sin in the Lord's temple of body, if we damage our body, then the Lord will damage us. நம்முடைய சரீரமாகிய ஆலயத்தில் தான் தேவன் வாசமாய் இருக்கிறார். தேவன் தங்கும் ஆலயமாகிய நம் உடலை நாம் பரிசுத்தப்படுத்தி பாதுகாக்க வேண்டும். Lord will stay in the temple of our body, so we have save or protect our body from sin. மாமிச இச்சை, மது போன்றவற்றில் அசுத்தங்களை நம் உடலை நம்மை அசுத்தமாக்க கூடாது. Just for flesh, drinks, drugs, all are the sins we don't. அல்லேலூயா. Hallelujah. ஆகவே நாம் நம் இருதயம், பார்வை, நாவு மற்றும் சரீரத்தை வாலிப வயதில் காத்துக்கொள்ள வேண்டும். So we all of us want to search and serve the Lord Jesus in our youth stage itself. ஆகவே நாம் ஒவ்வொருவரும் நம் வாலிப வயதில் தேவனை தேட வேண்டும். From the sin we have to save our heart, eyes, body, words. If we protect those things from the sin, God will bless us absolutely. பாவத்தில் இருந்து நம் இதயம், பார்வை, உடல், வார்த்தை போன்றவற்றை பாதுகாத்து கர்த்தருக்கு பயந்து வாழ்வதில் அவர் நம் வாழ்வை ஆசீர்வாதங்களை கட்டளையிடுவார்.
So we have to worship and serve our Lord Jesus in our youth stage itself. எனவே நாம் நம் வாலிப வயதில் கர்த்தரை தேட வேண்டும். So those things from the sin, God will bless us absolutely. அல்லேலூயா. Hallelujah. கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின் மூலம் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God will bless you through this verse. Amen. ஆமென்.